நமஸ்காரம். இன்னிலேருந்து நாங்கள் வந்து எம்ப்ராய்டரிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு முதல்ல ஊசியை வந்து இதுலேருந்து எடுத்து குத்தி எடுத்துக்கோங்க. பின்பக்கத்துலேருந்து அப்படியே ரெண்டு ஸ்டிச். எல்லாருக்குமே ரன்னிங் ஸ்டிச் தெரியும். ரன்னிங் ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகும்னா கர்ச்சீஃப் ஓரத்தில் பார்டருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அவ்வளோதான் ரன்னிங் ஸ்டிச் பற்றி, வேறு எதுவும் இல்லை. அடியிலேருந்து குத்தி எடுத்து அப்படியே இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சு ஒரே அளவாக போட்டுகிட்டே வாங்க. அதுதான் ரன்னிங் ஸ்டிச்சு. லாஸ்ட்டில் எண்டிங் வந்து முடிக்கிறது எப்படின்னா, ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச்சு தைச்ச பிறகு அடியில் போட்டு அடியில் குத்தி பின்பக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரன்னிங் ஸ்டிச். எம்ப்ராய்டரிங்கில் இது மாதிரி பென்சில் வச்சு ஒவ்வொரு கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். என்ன மாதிரி ரெண்டாக குத்தி எடுத்து தைச்சாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் உங்களுக்கு சௌரியமாக ஒவ்வொரு வாட்டி குத்தி எடுத்து ஒரே அளவாக தைச்சாலும் பரவாயில்ல. ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம அழகுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பிகினிங் ஸ்டிச் தான். அதனால் நீங்கள் வந்து மெதுவாக கூட போட்டுக்கலாம், இன்னும் சின்னதாகவும் போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். அது வெறும் பார்டருக்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் கிடையாது ரன்னிங் ஸ்டிச். அந்த மாதிரி பின்னாடி குத்தி எடுத்து பின்னாடி அந்த நம்ம ஃபினிஷ் பண்ணுற அந்த இதில் வந்து இது நாட் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி சுற்றி ஊசியை சுற்றி நூலை இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும், போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு இருக்கிறதுலே. அதனால தான் ஸ்டார்டிங் சொல்லி கொடுக்கும்போது எம்ப்ராய்டரியில் வந்து பிகினிங் ஸ்டிச்சாக ரன்னிங் ஸ்டிச்சை வச்சுருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் இல்லை. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டன்